நல்ல ஆர்கனைசர் தான். ஒரு திருமாவளவனே கொஞ்சம் ஹைலைட்டாலாம் வச்சிருந்தாரு. நம்ம மறக்க முடியாது. மாநாடு, திருமாவளவன் டாக்கெல்லாம் கொண்டு வந்தாரு. சரி, 214 கேண்டிடேட் போடுறதுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரா? வர்ஜினாவோ, சுனில் கனகோலோ, ஜான் ஆரோக்கியசாமியோ பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தருக்கு மரியாதை. சும்மா அஜித்குமார் வந்து அரசியல் கட்சின்னு சொல்லிட்டாருன்னா இது ஆயிடுமா? அஜித்குமார்னாலும் சரி, விஜய்னாலும் சரி, பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவரோட படத்தோட இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு சார். அது இல்லாமல் அந்த நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களோட இதை யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அரசியலுக்குள்ள ஸ்ட்ராங்காக வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா சார்? சரத்குமார் தான் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டுன்னு திருமங்கலம் போனார். கமல்ஹாசன் தான் எம்ஜிஆர் ஆட்சினாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாலி சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனாரு. விஜயகாந்த் கற்பு எம்ஜிஆர்னாரு. யார் தான் எம்ஜிஆரை சொல்லலை, சீமானை தவிர. அஜித் வந்தாருன்னா அஜித்துக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்துட்டா உடனே ஒரு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா? முடியாது. அஜித் 26ல் நின்று ஒரு 5-6% ஓட்டு எடுத்தாருன்னா அது அடுத்த எலெக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கோகுல் சார். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களோட ஒரு ஆதவர்ஜன் அவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாரு. அதில் வந்து விஜய் அவர்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாரு, நம்ம அம்பேத்கர் அந்த இதில். அப்போவே வந்து இவர் கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக விஜயை ப்ரமோட் பண்ணுறாருன்னா அவர் வந்து அங்கே தான் போய் தஞ்சமாக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களையும் நிறைய இதையும் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். வந்து கூட்டாட்சி வேணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் வந்து விஜய் அவர்களோட கட்சியில் வந்து போய் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். இது விஜய் கட்சிக்கு ப்ளஸ்ஸா மைனஸா சார்? இஸ் இட் ட்ரூ? எஸ் சார். அப்படியா? எஸ் சார். அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு இடம். ஆனால் இவர் வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவர் வந்து ஆர்கனைசர் தானே சார்? ஓகே, நல்ல ஆர்கனைசர் தான். ஒரு திருமாவளவனே கொஞ்சம் ஹைலைட்டாலாம் வச்சுருந்தாரு. நம்ம மறக்க முடியாது. மாநாடு, திருமாவளவன் டாக்கெல்லாம் கொண்டு வந்தார். சரி, 214 கேண்டிடேட் போடுறதுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரா? தெரியலையே சார். இனிமேல் தானே சார் நம்ம இது பண்ண போகிறோம். அதை வர்ஜினாவோ, சுனில் கனகோலோ, ஜான் ஆரோக்கியசாமியோ பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தருக்கு மரியாதை. சும்மா அஜித்குமார் வந்து ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டாருன்னா இது ஆயிடுமா? அஜித்குமார்னாலும் சரி, விஜய்னாலும் சரி, பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. ஸோ ஆதவர்ஜுன் விஜய் 214 கேண்டிடேட் போட்டு பலம் நிரூபிக்க ஒர்க் பண்ணுறாருன்னா விஜய்க்கு வந்து ஆதவர்ஜுன் பெரிய அசெட்டு தான் சார். இப்போ வந்து பெரியார் இஷ்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ரீசெண்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவரோட படத்தோட இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு சார். அப்போ கூட வந்து அதுலேயும் கூட வந்து பெரியார் அவர்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களோட இதை யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா சார்? சரத்குமார் தான் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டுன்னு திருமங்கலம் போனார். கமல்ஹாசன் தான் எம்ஜிஆர் ஆட்சினாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாலி சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனாரு. விஜயகாந்த் கற்பு எம்ஜிஆர்னாரு. யார் தான் எம்ஜிஆரை சொல்லலை, சீமானை தவிர. சீமான் மட்டும்தான் எம்ஜிஆர் மலையாளி, எங்கள் அண்ணன் பிரபாகரனுக்கு உதவனை தவிர வேறு என்ன சொல்ல இருக்குது எம்ஜிஆருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி அடிச்சுட்டு போவார். மீதி எல்லா ஆட்களுமே வந்து கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி, கருப்பு எம்ஜிஆர், இவரும் எம்ஜிஆரை சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது சார்? எம்ஜிஆர் அவர்களோட ஃபாலோ பண்ண நிறைய தலைவர்கள் இருக்காங்க சார். நீங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க, விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பை எலெக்ஷன்லையாவது நின்று ஹேஸ் டு ப்ரூவ் இஸ் ஓட். அதுக்கு முன்னாடி வந்து அவர் 2026 எலெக்ஷன்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஒரு பெரிய சக்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல சார். நீங்களே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து நிறைய கட்சிகள் வந்து இப்போ விஜய் அவர்களோட கட்சியை வந்து பெருசாக பொருட்படுத்தல அன்ப்ரூவ்டுன்னு சீமான் சொல்லிட்டாரு. தம்பி, விஜயகாந்தாவது நிரூபிச்சார்ப்பா, அவர் தலைமையில் கூட்டணிக்குன்னு போனாங்க, மக்கள் நல கூட்டணி. அது கூட உனக்கு இல்லைப்பா, நீ நிரூபிக்கலப்பான்னு சீமான் வாங்கி அடிச்சிட்டார். சீமான் அடித்தது கூட அர்த்தம் தெரியாமல் சில அரசியல் விமர்சகர்களே பேசிட்டு தெரியாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அன்ப்ரூவ்டுன்ட்டாப்ல. அன்ப்ரூவ்டு தானேங்க. விஜயகாந்த் 2006ல் 8.3, 2009ல் 10 சம்திங்னு ப்ரூவ்ட் ஆனார். 41 இடங்களை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. நீங்கள் ப்ரூவ் ஆகாத உங்களுக்கு 10 சீட்டு கூட எடப்பாடி பழனிசாமி தரமாட்டார. ஒவ்வொரு தலைவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரூவ் ஆகாத உங்களை வந்து ரேட் பண்ணி வச்சுருந்தான்னு கேட்டால் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன எஸ்டிமேஷனுங்கிறத நீங்கள் 214 பலம் நிரூபித்தாதான் மக்களுக்கு தெரியும். அது இல்லைன்னா ரொம்ப சீரழிஞ்சு போவார், ரொம்ப அவமானப்பட்டு போவார். அதை ஒரிஜினலில் சுனில் கனகூரில் யார் கொண்டு எங்கே நிறுத்தினாலும் பலம் நிரூபிக்காத விஜய் வந்து வேஸ்ட்டு தான். ஜானகி சிவாஜி ஆதரித்த மாதிரி தான்.
உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க? அஜித் வந்தாருன்னா அஜித்துக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்துட்டா உடனே ஒரு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா? முடியாது. அஜித்து 26ல் நின்று ஒரு 5-6% ஓட்டை எடுத்தாருன்னா அதை அடுத்த எலெக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். விஜய் 26ல் நின்று ஒரு X% ஓட்டு எடுத்தாருன்னா அந்த X% ஓட்டையும் 29ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது கூட கமலஹாசன் வந்து சரியா மத்திய தென் சென்னையிலையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. அந்த ஓட்டு பாஜகவுக்கு போயிட்டு திமுகவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் வரல. ஸோ இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங்கிறது பெரிய இஷ்யூ. நீங்கள் பல நிரூபிக்காதவங்களை மதிப்பாங்க, 4 பேர் கருத்து கணிப்பு, ஒப்பீனியன், அது இதுன்னு சும்மா நீங்கள் உங்கள் ஆட்கள் தம்பி திராவிட ஜீவா சொல்லுவோம் செட்டப் ஸ்டார் விஜய்ன்னு, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எழுத வச்சதெல்லாம் நிற்காது. பலத்தை நிறுவிங்க, 214 கேண்டிடேட் போடுங்க, பலத்தை நிறுவிங்க, ராஜாவா வாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பலம் நிரூபிக்காமல் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃப்ராடு பண்ணாலும் ஊதி பறக்க விடக்கூடிய பலூனில் ஊசி வச்சு குத்துற மாதிரி கடைசியில் அது ஊசி வச்சு குத்தப்படும். சீமான் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கருத்துக்கள், அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கும் சார். இப்போ வந்து அது ரொம்ப ஆன்லைனில் அவரை பற்றின ட்ரோலிங்கான விஷயங்கள், புதுசாக நிறைய இவர் வந்து பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணப்படுது. ஆன்லைனில் நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுனாலும் சீமானுக்கு லாபம். களத்தில் இருக்கிறாரு, களத்தில் விட்டு கோலத்தனமாக ஓடி போனவங்களை வந்து சீமான்கிட்ட கம்பேர் பண்ணல என்ன இருக்குது? களத்தில் ஒருத்தர் இருக்கணும். களத்தில் இல்லாமல் நீங்கள் கருத்து கணிப்பில் போட்டோம், அதில் 4 அரசியல் விமர்சகர்களையும் 4 விவரம் தெரியாதவங்களை வச்சு பேசி என்ன லாபம்? சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறாரு, ஸ்டாலினை எதிர்கொள்கிறாரு. கமலஹாசனும் தினகரனும் சீமான் மாதிரி களத்துக்குள்ளே நிற்காதனால சீமானை 8.2ல் நிற்கிறாங்க. களத்துக்குள்ளே நிற்காதவங்க வந்து இன்னைக்கு பலகீனம் அடைஞ்சு போனாங்க. அதே மாதிரி விஜய் களத்துக்குள்ளே வர முடியாதவராக இருக்கார். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் கட்சியை வச்சுட்டு நிற்கிறாரு. விஜய் இன்னைக்கு லெட்டர் பேட் கட்சி தான். அப்போ களத்துக்குள்ளே நிற்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு. எடப்பாடி களத்துக்குள்ளே வரல, என்டிஏ களத்துக்குள்ளே வரல, சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறதுனால ஏறி போயிட்டுருக்காரு. யார் ட்ரால் பண்ணி என்ன ஆக போகுது? களத்துக்குள்ளே நின்று ஸ்டாலினை ட்ரால் பண்ணாததா? ஸோ களத்துக்குள்ளே நிற்கிறது தான் அங்கே மேட்ரு. ஸோ சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறாரு, கள வீரராக நிற்கிறாரு, துணிச்சலாக நிற்கிறாரு. அது அவருக்கு வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சி வந்து ஈரோடு கிழக்கும் அவருக்கு 214 தொகுதியிலையும் தமிழக அளவில் ஒரு பெரிய வளர்ச்சியை சீமானுக்கு கொடுக்கும். அதிமுக எப்பயுமே வந்து அதாவது வந்து பெரியார் அப்படின்ற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் கிளைம் பண்ண மாட்டாங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து பெரியார் அவர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது வந்து இது பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து எக்காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி இல்லை, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து இந்த முதன்மை செயலாளர்கள் இதிலெல்லாம் நிறைய மாற்றம் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். அதிமுக பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்களை வந்து உடச்சி பேசுகிறவர், இதெல்லாம் மாறினால் மட்டும் அதிமுகவில் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் சரண்டர் ஆக மாட்டார், எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அவர் வரமாட்டாருங்கிறத நான் சொன்னனா இல்லையா? அதானே நடக்குது. அப்போ எடப்பாடி சரண்டர் ஆகி தோத்தா அது வந்து அவருக்கு பதவியே காவு கேட்டுருமில்ல. அப்போ அவர் அதை எப்படி விரும்புவார்? 18% கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸுங்கிறாரு. நான் அதெல்லாம் விளக்கி சொல்லிட்டேன். அடுத்தால பெரியார் மேட்ரு, பெரியார் இதில் ஸ்டாலின் பெரிய லாபம் கிடைக்குதுன்னு அவர் அச்சப்படுறாரு. அப்போ அந்த லாபம் ஸ்டாலினுக்கு போண்டான்னு ஜெயக்குமாரும் அதுக்குள்ளே எங்களுக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் திராவிட இயக்கம் தான்னு ஜெயக்குமார், KP முனுசாமி, எடப்பாடி எல்லாருமே பண்ணுறாங்க. இவங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. சீமான் அவர்கள் ரீசெண்டாக நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எல்லா விஷயங்களையும் வந்து உடச்சி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் சார்? இப்போ வந்து பெரியார் விஷயமாகட்டும், இல்லை வந்து அவர் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணுறதும், அதிமுகவையும் விமர்சனம் பண்ணுறாரு, ஒன்றிய அரசையும் விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த விஷயம் சீமான் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு பயன்படும் சார்? சீமான் தெளிவான முடிவு எடுத்துட்டார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் விமர்சிக்கிறாரு. முன்னாடி கூட காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு திமுக அதிமுக அடிக்கிறார். அப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிறதோட காங்கிரஸ் பாஜகவுக்கு திமுக அதிமுக ஆதரவாக இருக்குங்கிற ஒரு கருத்தியல் அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் திமுக கழகத்துக்கு இது பெரிய லாபத்தை கொடுக்குது. அதிமுகவில் நிறைய பிரமுகர்களே திராவிட முன்னேற்ற கழகம் இதனால் பெருசு அளவு பயன்படுது, நம்மளும் அடிக்கணும்னு எடப்பாடி கிட்ட சொல்கிறாங்க.
அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா சீமானை அடித்தா அது பிறகு அடின்னு திருப்பி அடிப்பார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இறந்து போனவங்களை பற்றி பேசாண்டான்னு எடப்பாடி ஒதுங்கிட்டார். சீமான் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு எடப்பாடி அடிக்கிறாரு. கொடநாடு கொலை என்னாச்சுங்கிறாரு, பொள்ளாச்சி என்ன ஆயிடுச்சுங்கிறாரு. இப்படி அவர் வந்து அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது செய்யப்படலைன்னு ஸ்டாலின்கிட்ட கேட்குறாரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டாணி கேட்குறாரு, பி டீமானி கேட்குறாரு. ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள 23% அதிமுக நிற்கல. அதனால் அந்த ஓட்டு நமக்கு வந்துடும்னெல்லாம் கணக்கு போடலை. நான் மக்களோட இருக்கேன், மக்களுக்காக இருக்கிறேன், மக்களை நம்பி நிற்கிறேன்னு அவர் கரெக்டாக விளையாடுறாரு. பாஜக நிற்கல. அதுக்காக பழனி பாபா பற்றி பேசுகிறதோ ஹைதத் மில்லத் சாஹிப்பை பற்றி பேசுகிறதையோ சீமான் நிறுத்தலை, பேசுகிறாரு. அப்போ இந்த இடம் தான் சீமான் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக 4 வரையும் அடித்து தான் எழும்பி போகணும்னு நினைக்கிறாரு. இந்த இடம் தான் சீமான் வந்து மக்களவைத் தேர்தலில் 4வது சக்தியாக இருந்தும் 8% வாக்கை முன்ன உள்ள வாக்கோட சற்று அதிகப்படுத்தினதோடைய அந்த சூட்சுமம் வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போவும் அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் 4 வரையும் அடித்து விளையாடுறாரு. நிச்சயமாக சீமானுக்கு இது நல்ல பலன் கிடைக்கும். ஈரோடு கிழக்கை விட 214 தொகுதியிலையும் எடப்பாடி ஓடிட்டாரு, என்டிஏ நிற்க முடியல. சீமான் தாயா சுத்த வீரர், சீமான் தாயா ஹீரோ, சீமான் தாயா துணிச்சலாக நிற்கிறான். நிற்கிறான்ல அவனை நம்பி போகணுமையா, மற்றவங்களாம் இடையில விட்டுட்டு போயிடுவான்யா, இவனை நம்பி பயணிக்கலாமையான்னு சீமானை பற்றிய ஒரு எண்ண ஓட்டம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழக ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் இருந்துட்டு அது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ரிசல்ட் வரட்டும், ஓரளவு இந்த இடத்துக்குள்ள ஹையஸ்ட் ஆஃப் சீமான்ங்கிற அளவுக்கு வரதுக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பொறுத்து வந்து பார்ப்போம். சார் அவர் 6லேருந்து 8% வரைக்கும் போயிருக்காரு சார். இப்போ இந்த பை எலெக்ஷனில் எந்த கட்சியுமே வந்து போட்டியிடலை. அப்படி இருக்கும்போது திமுக விசஸ் என்டிகேன்னு வரும்போது இவர் ஒரு 15-20% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்புகள் நம்ம மறுக்க முடியாது. வரக்கூடிய செய்திகள் வந்து சீமானுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க. பிஜேபி ஓட்டில் உள்ள பிறமொழியாளர்கள், தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், அருந்ததி சகோதரத்தை தவிர மற்றபடி சீமானுக்கு நல்ல ஓட்டு வரலாங்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக ஓட்டு 23%, பிறமொழியாளர்கள் அருந்ததியர் சகோதரர்களை தவிர மற்றபடி சீமானுக்கு கணிசமாக வருவாங்கங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு பேச்சும் இருக்குது. தென் இவருக்கு கேண்டிடேட்டு கலிஞ்சோட முதலியார், இந்த இடம் கொங்கு வேளாளர் கேண்டிடேட்டுங்கிறதுல கொங்கு வேளாளர்களுக்கு வந்து நம்ம கேண்டிடேட்டு விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதையும் தாண்டி அதிமுக பிரதான கட்சின்னு இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக போன ஓட்டர்ஸில் ஒரு பகுதியும் சீமானுக்கு திரும்புறதா சொல்கிறாங்க. இப்படி பல அம்சங்கள் வந்து சீமானுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. ரிசல்ட்டில் தெரிஞ்சு போகும். எது எப்படியோ நான் பார்க்குறது சீமானுக்கு கமல்ஹாசன் தினகரனை வீழ்த்தின மாதிரி என்டிஏ இபிஎஸ்ஸை வந்து பலகீனப்படுத்தி 2026 இப்படி தனிச்சு நின்று அவர் ஏற்படுத்தக்கூடிய இஷ்யூ வந்து அவருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். சார் ஈவேரா பெரியார் அவர்கள் வந்து அந்த ஈரோடு அந்த பக்கம் தான் சேர்ந்தவர். ஸோ இப்போ இவர் பெரியாரை பற்றி இவ்வளோ பேசியிருக்காரு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறைய கருத்து கணிப்புகளோ இல்லை வந்து டேட்டாஸ் பேசுகிறவங்களோ நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை வந்து முன்னரை விட கம்மி தான் ஆகும் அப்படின்னு பரப்புறாங்களே சார். இது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்படி பண்ணோம்னா அது கூடிட்டுன்னா அப்போ பெரியாருக்கு வேல்யூ இல்லைன்னு ஆயிருமே. பெரியார் அந்த இதுக்குள்ளெல்லாம் இழுக்கக்கூடாது. பெரியார் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக விஞ்ஞானி, அவ்வளோதான். அவர் அரசியல் களத்துக்குள்ளே வரல. அவரை வச்சு ப்ளஸ்ஸும் மைனஸும் அரசியல் களத்துக்குள்ளே யாரும் இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி சீமானுக்கு பாப்புலாரிட்டி, வாத பிரதிவாதங்கள் இருக்குமே தவிர பெரியார மையமாக வச்சு ஓட்டு போடுறதும் ஓட்டை எதிர்த்து போடுறதும் இருக்கதாட்டு நான் நினைக்கல. என்னோட கடந்த கால அரசியல் வரலாறு பெரியாருக்கு எப்படி இருந்து நான் பேசினா, நான் இன்னொரு நாள் அதை ஒரு விரிவான கட்டுரையாட்டு எனக்கு பேச தயாராக இருக்கிறேன். நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த கட்டுரையை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அரசியல் களங்கிறது வேற. அது இப்போ நீங்கள் ஒன்று முதலியார் கேண்டிடேட்டு, ஒன்று கொங்கு வேளாளர் கேண்டிடேட், அது லோக்கலில் அது ஒரு எஃபெக்டாக வரும்ல. முதலியார் கேண்டிடேட்டை ஸ்டாலின் விட்டுருக்காருன்னா என்டையர் கொங்கு பெல்ட்டில் உள்ள முதலியார் மட்டும் இல்லை, மற்ற மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் உள்ள மற்ற நெசவாளர்களையும் கையில் எடுக்கணும்னு ஸ்டாலின் ரொம்ப சூடாக போட்டிருக்காரு. இப்படி பல அம்சங்கள் தான் அங்கே அரசியலை முடிவு பண்ணுது. நானே சொன்னேன் இல்லையா, அதிமுக நிற்காதனால அதிமுக ஓட்டு திராவிட இயக்கம், தந்தை பெரியாருன்னு எவ்வளவு எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு போகுது, எவ்வளவு சீமானுக்கு வரும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. பாஜகவில் உள்ள புறமொழியாளர்கள், வட இந்தியர்கள், அருந்ததிகள் எவ்வளவு ஸ்டாலினுக்கு போகிறாங்க, எவ்வளவு சீமானுக்கு வராங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ சீமான் இந்த களத்துக்குள்ளே தெளிவாக போகிறாரு. பல விஷயங்களையும்
தனக்கு சாதகமாக்கிட்டு போறாரு நான் பார்க்குறேன். சார் திமுகல பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அங்க இறங்கி வேலை பார்க்க போறாங்க சார். இப்போ நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நேரு அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசர். செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசர். இவங்க அவங்க ஆர்கனைசிங்க்கு எதிரா வந்து அதிமுகவே இப்போ எதிர்க்கட்சியான அதிமுகவே திணறும்போது நாம் தமிழர் கட்சியால வந்து இது பண்ண முடியுமா சார்? நாம் தமிழர் கட்சி துணிஞ்சு களத்துல நிக்கணும். அதனால தான் அவங்களுக்கு மெரிட்டு. ஆர்கனைசர்ஸ் வரத்தான் செய்வாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம். நான் நிக்கிறேன் துணிஞ்சுன்னா 213 தொகுதியில் உள்ள மக்களும் சீமான பெரிய ஹீரோவா பார்ப்பான். ஓடிட்டாயா எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ நிற்க முடியலையா? சீமான் நிற்கிறாயாங்கிறது பெரிய மெரிட்டா வரும். அந்த மெரிட்ல தான் கமலஹாசன் இந்த நகரனையும் தட்டி தூக்கி மேலே போயிருக்காரு.